நேபுகாத்நேச்சார் கட்டின தொங்கும் தோட்டத்தின் மாதிரியை பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோலமும் ஒயினும் ரொம்ப இங்கே பிரசித்தமான ஒரு இடமாக இருந்தது. இதை ஸ்தாபித்தவர் சேம் என்று சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் இன்றைக்கும் அதுக்கு பேர் சுமு அபி, அதாவது சேம் மை ஃபாதர் என்று சொல்லி அர்த்தம். எனவே சேம் இதை கட்டினார் என்று சொல்லி அங்கே குறிப்புகள் காணப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதன் மத்தியில் உலகத்தின் அதிசயமான தொங்கும் தோட்டமானது கட்டப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நகரத்தை இணைக்க 40 அடி அல்லது 50 அடி அகலமான ரோடுகள் அந்த நாளிலேயே போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய மத்தியிலே மிகப்பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் 163 அடி நீளம், 143 அடி அகலமான ஒரு விதானம் நிறைந்த மிகப்பெரிய அந்த மண்டபம். அந்த கொலு மண்டபத்தினுடைய சுற்றிலும் எல்லா சுவர்களிலும் பொன் தகடுகளை வைத்து வைத்திருக்கிறார்கள். அதன் மத்தியில் 8.5 டன் அளவு உடைய ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவன் தான் அன்றைக்கு அவ்வளவு கலக்கத்தோடு இருந்தான். அவன் சொன்ன அந்த காரியம் அந்த தேசத்தில் இருந்த எல்லாரையும் கலங்க பண்ணினது. இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் கண்ட கனவு அவனை கலங்க பண்ணினது. அப்படி நித்திரை தெளிந்தது. அதிகாலையிலேயே சாஸ்திரிகளை, சூனியக்காரர்களை, கல்தேயர்களை அவன் அழைத்து அவர்களை பார்த்து, நேற்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவையும் அந்த கனவனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது அங்கிருந்த கல்தேயர்கள் அவர்கள் இந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்து, நீங்கள் இதனுடைய கனவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அந்த கனவை பற்றி நீங்கள் சொன்னால் நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுவோம் என்று சீரிய பாஷையிலே சத்தமாய் சொன்னார்கள். உடனடியாக அந்த நேபுகாத்நேச்சார் சொன்னார், ஒருவேளை நான் கனவை பற்றி சொல்லிட்டேன்னா நீங்கள் இதுவோ அதுவோ என்று சொல்லி ஏதாவது ஒன்றை புனைந்து எனக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் உண்மையிலே ஜோசியக்காரனா, நீங்கள் உண்மையிலே சூனியக்காரனா, உண்மையிலே நீங்கள் சாஸ்திரிகள் என்று சொல்லி நீங்கள் ஞானிகள் என்று சொன்னால் கட்டாயமாக என் கனவையும் சொல்ல வேண்டும், அந்த கனவினுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அந்த கனவினுடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லாமல் போனால் நீங்கள் கிழித்து போடப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டார். ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. கிழித்து போடப்படுவீர்கள் என்றால் சாதாரணமானது அல்ல. ஒரு ஆளை பிடிச்சு 4 வளர்ந்த மரத்துக்கு பக்கத்தில் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி அவன் கையை காலை 4 மரங்களையும் வளைச்சி கட்டி திடீரென்று ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. சரீரம் முழுவதும் பேய்ந்து கொண்டு போகும். மிக கொடிய அந்த தண்டனை. அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட போது எல்லா ஞானிகளும் எல்லா சாஸ்திரிகளும் அவனுக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டப்பட்ட போது ஆரியோகு என்கிற அந்த தலைவன் தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் கூட அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான். அப்படி ஆயத்தப்படுத்தும் போது இந்த தானியேல் ஆரியோகோடு கூட இந்த கட்டளை ஏன் அவசரமாய் வந்தது, ஏன் ஞானிகளை எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று இவ்வளவு அவசரமாய் ராஜா கட்டளை போட்டார் என்று அவன் பொறுமையோடு கூட அவன் புத்தி சாதுரியத்தோடு கூட அவன் கேட்டபோது இதுதான் நடந்த காரியம். ராஜா இப்படி ஒரு கனவை கண்டார். அந்த கனவை அவர் கண்டு அந்த கனவையும் அந்த கனவின் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் இப்படியாக நீங்கள் துண்டித்து போடப்படுவீர்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை அவன் சொன்னபோது உடனடியாக ராஜாவினிடத்தில் வந்து அவன் கொஞ்சம் டைம் கேட்டுக்கொள்ளுகிறான். ஏனென்று சொன்னால் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று அவனுக்கு தெரியும். எனவே தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவனிடத்தில் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தானியேல் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்காலம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதரோடு பழகுகிறோம், அவருடைய எதிர்காலத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாது. அப்படி நாம் பழகி அந்த எதிர்காலமே ஒருவேளை நமக்கு இருண்டு போகிறதாய் மாறுகிறது. ஒரு பொருளினுடைய நிறம் தரம் ஒருவேளை தெரியாமல் அதை வாங்கி நம்ம ஏமாந்து போனவர்களாய் மாறிவிடுகிறோம். காயின் கொலை செய்யத்தான் தன்னை கூப்பிடுகிறான் என்று ஆபேல் கண்டுபிடித்திருந்தால் ஆபேலின் கொலை நடந்திருக்காது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய சகோதரர்களை தன்னை குழியிலே போடுவார்கள் என்று சொல்லி யோசேப்பு கொஞ்சம் முன்பதாக அறிந்திருந்தால் இப்படிப்பட்டதான நிலைமை அவனுக்கு எகிப்திலே அவன் விற்கப்பட்ட நிலைமை அவனுக்கு வந்திருக்காது என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற தீமைகளாக இருக்கலாம். அந்த தீமையும் ஒரு நாள் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர், அதன் மூலமாகவும் ஆண்டவராகிய கர்த்தர், டுடேஸ் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஆர் டுமாரோஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த கற்கள் நாளைக்கு உங்களுடைய வெற்றியின் படிக்கற்களாக மாற்ற வைக்கிற ஒரு உன்னதமான தேவன் உங்களுக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த 2வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனை நோக்கி இந்த 4 பேரும் கூடி செபிக்கிறார்கள், அவரை நோக்கி தேடுகிறார்கள். இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துவது உமக்கு அடுத்த காரியம். ஞானமும் அறிவும் உம்மிடத்தில் இருக்கிறது. மறைப்பொருளை நீர் வெளிப்படுத்துகிற தேவன். உலகத்தின் கடைசியிலே அல்லது மனிதனுடைய மனதிலே மறைந்திருக்கிறவைகள் எதாயிருந்தாலும், கனவாயிருந்தாலும், சொப்பனமாயிருந்தாலும் அதை வெளிப்படுத்த உம்மால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். கூடி ஜெபித்தால் கோடி நன்மை என்று நாம் சொல்லுவோம். ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டோன்ட் பேனிக் பட் ப்ரே என்று சொல்வார்கள். உடனடியாக பயந்து நாம் ஓட தேவையில்லை. ஜெபம் என்பது ஒரு பழக்கம். அவரோடு கூட பழகி நாம் சமாதானமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபம் நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறது. வாக்குத்தத்தமாக ஏராளமான காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். நாம் சோர்ந்து போக தேவையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட கொள்ளுகிற ஒரு உறவு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் வாசிச்சிங்கன்னா யோபு 22வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீர் அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது நன்மை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. praying is touching the heaven என்று சொல்வாங்க. பரலோகத்தை தொடுகிறது ஒன்று இருக்குமானால் அது நம்முடைய ஜெபம். அதிகாலையில் தேவனை தேடுகிறவனை உலகமும் பகலில் தேடும் என்று சொல்வார்கள். டு grow tall first learn to kneel என்று சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆன்சர்ஸ் எப்பொழுதுமே ஞானம் உள்ளவைகள். சில சமயம் அவர் நோன்னு சொல்லுவார், சில சமயம் அவர் ஸ்லோன்னு சொல்லுவார், சில சமயம் க்ரோன்னு சொல்லுவார், சில சமயம் அவர் கோ என்று சொல்வார். நம்முடைய ஜெபத்தை விட தேவனுடைய பதில்கள் ஞானம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் என்பது ஒரு பழக்கம். ஜெபம் என்பது தேவனோடு கூட நாம் ஏற்படுத்தி கொள்கிற உறவு. ஒரு மனுஷன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே போய் கொண்டிருந்தான். அப்படி காட்டுக்குள்ளே போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒன்று அவனை துரத்துற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டான். அவன் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு புலி அவனை துரைத்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தோன்னே பயந்து ஓடுனான். ஒரு மரத்தினுடைய வேரில் கால் பட கீழே விழுந்துட்டான். மரணம் நெருங்கி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அவனுக்கு ஒன்று அவங்க அம்மா சொன்னது, ஆபத்து காலத்திலையாவது கடவுளை நோக்கி கூப்பிட்றா, அப்பொழுது அவர் உன்னை விடுவிப்பாரா அப்படின்னு அவர் இங்கே சொன்னது அவன் மனசில் வந்துச்சு. உடனடி அங்கே முழங்கால் போட்டான், கையை கும்பிட்டான். ஆனால் என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல. உடனடியாக கையை கும்பிட்டு, ஆண்டவரே இந்த புலியை கிறிஸ்துவ புலியாக மாற்றிடுங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே இந்த புலியை கிறிஸ்துவ புலியாக மாற்றுங்க, ஆண்டவரே இந்த புலியை கிறிஸ்துவ புலியாக மாற்றுங்கன்னு அவன் சத்தமாக சொல்லிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம், ஆமேன் அல்லேலூயா ஆமேன் என்று ஒரு சத்தம் கேட்குது. இங்கேயும் பெந்தகோஸ்தே விசுவாசிங்க வந்துட்டாங்களா என்று சொல்லி அவன் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே சாட்சாத் புலி முட்டி போட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லி கொண்டு இருக்கிறார். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இவன் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறான், அதுவும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுது. இவன் அதை பார்த்து நீங்கள் கிறிஸ்துவ புலியா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த புலி சொல்லுது, எல்லாரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு, அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து, எங்களுக்கும் தெய்வம் அவர் ஒருத்தர் தான் என்று சொல்லி அந்த புலி சொல்லிச்சு. அதை கேட்டோன்னே ஒரே அவனுக்கு சந்தோஷம். உடனே அந்த புலியை பார்த்து சொன்னான், புலியை எனக்கு ஒரு சந்தேகம், என் வாழ்க்கையில் முதல் தடவை ஜெபம் பண்ணேன்னா இன்றைக்கி தான் ஜெபம் பண்ணேன், ஆனால் நீங்கள் ஏன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறீங்க என்று சொல்லி அந்த புலியிட்ட கேட்டான். உடனே அந்த புலி சொன்னிச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றது என்னுடைய வழக்கம் என்று அது சொன்னிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் புலி வைத்துக்கொண்டு போயிட்டு தான் ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் நடுவில் தான் ஜெபம்னா என்னன்னு தேடுறாங்க.
ஆனால் ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொள்ளுகிற உறவு, அவரோடு கூட கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் ஜெபம் என்று ஒருவர் மிகவும் அழகாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் என்பது தேவனை தொடர்பு கொள்ள வைக்கிறது. நோ கம்யூனிகேஷன், நோ ரிலேஷன் என்று சொல்லுவாங்க. தொடர்பு இல்லைன்னா உறவு இல்லை என்று அர்த்தம். மற்ற